ஒரு மனுஷன் யார் அப்படின்னா இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது. வேதத்தில் பொறாமையினாலே தள்ளப்பட்ட பலரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பொறாமையினாலே தள்ளப்பட்ட யோசேப்பையும் பொறாமையினால தான் கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் தனக்கு முன்னாடி இருக்கிற ராஜா தன்மேல் பொறாமைப்பட்டதுனால சிங்க கெபியில படுத்திருந்தான், தூக்கம் இல்லாம இருந்தான், பலவிதமான கஷ்டத்துக்குள்ளே கடந்து போனவன் யார் அப்படின்னா இந்த தாவீது. ஆனா இந்த தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கலாம், இவங்க பொறாமப்பட்டதுனால தான் இன்னைக்கு நான் இழந்துட்டேன், இவங்க பொறாமப்பட்டதுனால தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவங்க பொறாமப்பட்டு என்னை போட்டு கொடுத்துட்டாங்க, என்ன அந்த இடத்துல இருந்து பிரிச்சுட்டாங்க, அந்த இடத்துல இருந்து நான் இத்தனை வருஷம் நான் ஸ்ட்ரகிள் ஆயிட்டேன். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் நம்மேல் பொறாமைப்பட்டு அவர்கள் எந்த தீங்கு நமக்கு செஞ்சிருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை அதை எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னா, அவங்க பொறாமைப்பட்டு செய்கிற அந்த காரியம் அவர்கள் தீமைக்காக செய்வார்கள், ஆனால் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நீங்கள் ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிற 26ஆம் அதிகாரம் 21வது வசனம், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 21வது இல்ல 50வது அதிகாரம் 20வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நம்புறவர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். யோசேப்பின் மேல அவனுடைய கூட பிறந்த சகோதரர்களுக்கு பெரிய பொறாமை வந்துருச்சு. நீ எப்படி இப்படி இருக்கலாம், நீ எப்படி இப்படி சொப்பனம் பார்ப்ப, நீ அப்பாவை ஏமாத்தி 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 நீ பலவர்ண அங்கேயே வாங்கிட்ட, அப்பாவை ஐஸ் போட்டு நீ பலவர்ண அங்கேயே வாங்கிச்ச. அதனால அவன் மேல், அந்த சகோதரன் மேல எல்லாருக்கும் ஒரு பொறாமை இருந்துச்சு. அவனை விற்று போட்டதுக்கு காரணம் பொறாமை, அவன் குளிக்கு போகிறதற்கு காரணம் பொறாமை, அவன் எகிப்திலே போய் வேதம் சொல்லுகிறது அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைபட்டு கிடந்ததுக்கு காரணம் இவங்களுடைய பொறாமை தான் காரணம். அப்போ யோசேப்பு ஐயோ பொறாமையினால நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் சொல்லி இருக்கலாம், பாஸ்டர் இந்த செய்தி எனக்கான செய்தி தான் பாஸ்டர், நான் ஒண்ணுமே அவங்கள பண்ணல, நான் அவங்கள போட்டு கொடுக்கல, நான் எந்த நபரிடத்திலையும் போய் சொல்லல, ஆனா அவங்க என் மேல பொறாமைப்பட்டு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்ன அங்க விட்டு பிரிச்சுட்டாங்க, என்ன அங்க விட்டு எடுத்துட்டாங்க, எனக்கு ஒரு தீமை நடந்துருச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒன்று நீங்கள் கவனமாய் கவனிங்கள், உங்க மேல பொறாமைப்பட்டு யாரெல்லாம் தீமை செய்தார்களோ அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவருடைய பொறாமை நம்மை ஒன்றும் செய்யாது, அவருடைய பொறாமை நம்மை ஒன்றும் செய்யவே முடியாது. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சில நபர்கள் உங்களை கூட்டு போட்டு கொடுக்குறவங்க தூரத்துல எல்லாம் இருக்க மாட்டாங்க, தூரத்துல எல்லாம் இருக்க மாட்டாங்க. எங்க இருப்பாங்க தெரியுமா? உங்க கூடயே தான் இருப்பாங்க, உங்க கூடயே தான் இருப்பாங்க. உங்க கூட நல்லா தான் பேசுவாங்க, கிரவுண்டில் நான் நடந்தேன்னா என் பக்கத்தில் வருவாங்க. அதுக்காக என் பக்கத்தில் நடந்து வர்றவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இங்கே நான் என்ன பொறுத்த வரைக்கும் சர்ச்சில் சிசிடிவி கேமராலாம் வைக்க வேண்டியதே கிடையாது. நான் சிசிடிவி கேமரா வச்சு தான் வாட்ச் பண்ணணும்னா கிடையாது. உங்க பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்க, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்க என்ன பண்றீங்க, நீங்க யாரு, நீங்க எத்தனை டைமுக்கு வர்றீங்க, நீங்க எவ்வளவு நேரம் போன் பார்த்தீங்க, நீங்க என்ன பேசுனீங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க. அந்த கிடைக்கிற அந்த 2 நிமிஷ கேப்ல மொத்தத்தையும் ஒப்பிச்சிருவாங்க. நீங்க தெரியாதுன்னெல்லாம் நினைச்சுக்காதீங்க, சில நேரத்தில் தெரியாதது மாதிரி நாங்க நடிச்சுக்கிறோம்.
சரியா? ஏன் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு பலவீனம் வர்றதுதான், சரி பரவாயில்ல. அந்த நபர் வந்து அப்படி பேசினாங்கன்றதுக்காக அவங்க மோசம்னு சொல்லிட முடியாது. சரி 4 பேர் கூடும்போது வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, சரி பரவாயில்ல மன்னிச்சிருவோம், சரி பரவாயில்ல மன்னிச்சிருவோம். அதனால நீங்க வந்து ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சில நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப நல்லவங்கள மாதிரி நடித்து எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. ஆனால் வாங்கி எங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், கடைசியில் கெட்ட பேர் வாங்குறது யார் தெரியுமா? பேசுன நீங்கள் தான் கெட்டவங்களா மாறுவீங்களே தவிர போட்டு கொடுக்குறவர் மேலே வந்துடுவார். அதனால் போட்டு கொடுக்கறதுக்குன்னே சிலர் இருக்காங்க. அந்த நாளிலையும் அப்படி தான் போட்டு கொடுக்கறதுக்குன்னே வந்தாங்க. ஆனாலும் நான் நம்புகிறேன், உங்கள் மேலே பொறாமைப்பட்டு உங்கள் வளர்ச்சியை விரும்பாத ஒரு நபர்கள் அந்த இடத்திலிருந்து உங்களை பிரிக்கணும், அந்த இடத்திலிருந்து உங்களை எடுக்கணும், அந்த இடத்திலிருந்து உங்களை துரத்தணும்னு நினச்சி அவர்கள் ஏதாவது ஒன்று செய்து அது உங்களுக்கு அப்படியே நடக்கும்னா, அவங்க மேலே நீங்கள் வருத்தப்படுறதுக்கு எதுவும் கேட்கல. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அவங்க மேலே வருத்தப்படாதீங்க, அவங்க மேலே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அவர்கள் பிரிச்சது நல்லதுன்னு நீங்க உணர்வீங்க. அந்த இடத்தை விட்டு கர்த்தர் உங்களை எடுத்தது நல்லதுன்னு உணர்வீங்க. அந்த இடத்துல இருந்தா நீங்க ஒருத்தருக்கு தான் பயன்படுவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை ஆயிரக்கணக்கான பேருக்கு பயன்படுத்துவதற்கு தான் அந்த மனிதனுடைய பொறாமை உங்களை வழி நடத்தினது. அந்த பொறாமை கெட்டது அல்ல, அந்த பொறாமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன்.